ஒரு சில நாள் முன்னாடி திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு 25 சென்ட்டுக்குள்ளார ஆடு மாடு கோழி வாத்துன்னு எல்லாத்தையும் வளர்த்திட்டு வராங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து நிறைய ஐடியா எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற மாடை பார்க்கலாம். இந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தா இது லைட்டாக எருமை மாதிரி தான் தெரியும். ஆனால் இது ஒரு கிராஸ் மாடு. இதோட அம்மா ஒரு ஹெச்எஃப் தான். இது ஒரு கண்ணுக்குட்டியாக இருக்கும்போதே இதோட அம்மா இறந்துச்சு. இப்போ அடுத்த மாட்டுக்கு வருவோம். இதுவுமே ஒரு ஹெச்எஃப் தான். ஃபஸ்ட்டு பார்த்த மாட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்த மாட்டோட அம்மா இறந்ததுக்கப்புறம் இதுதான் அதுக்கு ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் மாதிரி. அடுத்தது இந்த மாடும் இன்னொரு 2 மாடும் அவங்க புதுசாக சிந்தாமணி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. மற்ற 2 மாடையும் காமிக்குமா நான் சொல்கிறேன். 4வதாக இந்த ஹெச்எஃப் இங்கே ஒரு சில மாதமாகவே இருக்குது. மற்ற மாடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். 5வது இந்த மாடு பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ரெட் ஹெச்எஃப் இல்லை தமிழில் சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வயசான மாடு. இவங்களோட கட்டுத்தரையில் 2016 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாடு பார்த்திங்கன்னா இவங்களோட தாத்தா இவங்களுக்கு கொடுத்த மாடு. இது கிராஸ் மாடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பியூர் ஹெச்எஃப்பாக இருந்தால் ஃபுல் பிளாக்கில் வராது. இந்த மாடு நீங்கள் முதல்ல பார்த்தா சிவாஜி ஹெச்எஃப்க்கு பிறந்தது தான். இதுவுமே இந்த கட்டுத்தரையில் மற்ற மாடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இதோட அம்மா மாதிரியே வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாட்டோட கண்ணுக்குட்டியை நான் கடைசியில் காமிக்கிறேன். இங்கே மோஸ்ட்டாக எல்லா மாடும் 15லேருந்து 20 லிட்டர் கறக்கும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது இவங்ககிட்ட இருக்கிற கடைசி பெரிய மாடு. இதையும் ரீசெண்டாக தான் சிந்தாமணி சந்தையில் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததில் ஒரு 2லேருந்து 3 வாரம் ஆயிருக்கும். மற்ற மாடு கம்பேர் பண்ணும்போது பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கும். இந்த கண்ணுக்குட்டி நான் ஒரு 2 மாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, அதுக்கானது தான். இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற 2 கண்ணுக்குட்டிகளும் புதுசாக சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதோட தான். பார்த்தீங்கன்னாவே தெரியும், குட்டியாக அழகான கலர், நல்ல கலர்லேயும் வந்திருக்கு. இதை தொட போனால் நான் புதுசாக வந்தனாலே என்னமோ லைட்டாக பயந்து பின்னாடி போகுது. இதுக்கு அடுத்து பார்க்க போகிற இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்தது தான். இதில் ஒரு சிலது வாங்கினதும் இருக்குது, இங்கே இருக்கிற மாட்டுக்கானதும் இருக்குது. இந்த மாட்டுக்கு இடையிலலாம் ஒரு குட்டை மாடும் இருக்குது. இது ஒரு தனி நாட்டு மாடு பிரீடு தான். இது இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் குட்டி போட்டுரும். இங்கே இருக்கிற மாட்டுங்கள்லாம் வேச்சலுக்கு விடுறதில்ல, மோஸ்ட்டாக கட்டுத்தரையில் தான் இருக்கும். இந்த குட்டிங்கெல்லாம் அடுத்தது இவங்களே வளர்க்குறதுக்காக தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக பியூர் ஹெச்எஃப்க்கெல்லாம் ஹாட்டான கிளைமேட்டிக் கண்டிஷன் செட் ஆகாது. இங்கே அதுக்கு ஒரு ஃபேனும் ஒரு மிஸ்டிங் சிஸ்டம் மாதிரியும் வச்சுருக்காங்க. அடுத்தது இவங்கக்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் பார்ப்போம். முதல்ல இருக்கிற கெடாயெல்லாம் பார்த்துடலாம். இவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே தலைச்சேரி ரகம்தான். இது ஒரு மாதம் முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ இந்த 2 கெடாலையும் ஒரு கெடா இல்லை, அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஒரு குட்டி ஆடு மட்டும் கெடாவோட இருந்தது. எல்லா ஆடும் நைட்டில் அடையிறதுக்கு மட்டும் ஒரு ஷெட்டு மாதிரி மரப்பலகையில் போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இவங்க இன்னொருத்தவங்ககிட்டேருந்து எடுத்து ஒரு போயர் கெடா. நல்ல சைஸும் கலரும் குவாலிட்டிலையும் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தலைக்கு கீழே நல்லா தாடி வந்திருக்கு. இது மற்ற ஆடோட ப்ரீட் பண்ணுறதுக்கு கிராஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இந்த கெடா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தது. இப்படியே வீடியோ எடுத்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் உடனே முட்டை வந்துருச்சு. போயரில் கெடா எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் 100 கிலோவுக்கு மேலேயும், ஃபீமேல் கோட்டெல்லாம் 90லேருந்து 100 கிலோ பக்கம் வரும். இதனால தான் இதோட கறிக்காக இது உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரீடுங்கிறதுனால இது வெயிலுக்கும் நல்லா தாங்கும். இவங்களோட ஆடை ஒருத்தங்கக்கிட்டே இருந்து குட்டி சைஸில் எடுத்து அதை வளர்த்தி ஒரு வெயிட் வந்ததும் மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுத்துருவாங்க. பக்ரீதுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. மற்றபடி இதை வெளியில் எங்கேயும் சேல்ஸ் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஆடு ஷெட்டுக்கு வெளியில் ஃப்ரீயாக சுற்றுற இடம். தலைச்சேரி ரகத்தில் கெடாயெல்லாம் 80 கிலோ பக்கமும், ஆடெல்லாம் 40லேருந்து 60 கிலோ வரைக்கும் வரும். இங்கே இருக்கும்போதே ஆடு போட்ட குட்டிங்க எல்லாம் ஒரு கேஜில் தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாம் அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக க்யூட்டாக இருந்தது. அதனால் அதோட விளையாண்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ இந்த குட்டி ஆடுங்கள்லாம் ஓரளவுக்கு வளர்ந்து அதோட அம்மாவோடய சுற்றிட்டு இருக்கு. இந்த கிளிப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் மற்ற ஆடோட விட்டுருந்தாங்க. இந்த ஆட்டுக்கு போட்டிருக்கிற ஷெட்டை 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. மற்ற தலைச்சேரி குட்டிங்களோட நாட்டாடு குட்டிங்களும் 2 வாங்கி விட்டுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஆடையெல்லாம் பசுந்தீவனம் அப்புறம் கான்சென்ட்ரேட் ஃபீடு போட்டு தான் வளர்த்துறாங்க. இங்கே எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 25லேருந்து 30 ஆடு இருக்கும். அடுத்தது இவங்ககிட்ட இருக்கிற கோழியெல்லாம் பார்க்கலாம். இவங்ககிட்ட பெருவிடையும் சில்கி ப்ரீடும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு செங்கருப்பு பட்டா. இந்த பட்டா பார்த்திங்கன்னா காகம் நிறத்தில் பட்டா கொண்டையில் தாடியோடு வந்திருக்கு. இதோட தாடியும் கலரெல்லாம் இவங்களோட ப்ரீடர் சேவல் மாதிரியே வந்திருக்கு. இந்த பட்டா பார்த்திங்கன்னா கொக்கு வெள்ளை கலரில் பட்டா கொண்டையில் வந்திருக்கு.
நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பட்டா எல்லாமே அவங்க கொங்கனாபுரம் சந்தையில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே எடுத்த வீடியோ தான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் இவங்களோட ப்ரீடர் சேவல். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப வருஷமாகவே இங்கே இருக்குது. இது காகம் நேரத்தில் தாடியோடு இருக்கிறனால வர சிக்ஸும் மோஸ்ட்டாக அப்படி தான் இறங்குது. இப்போது இது ரிங் செட்டப்பில் தான் ப்ரீடிங்க்கு போட்டிருக்காங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன். அடுத்தது இந்த சேவல் பார்க்குறதுக்கு லைட்டாக டை பிளாக் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுவும் ஒரு செங்கருப்பு சேவல் தான். இப்போது இந்த சேவலையுமே ப்ரீடிங்க்கு ரிங் செட்டப்பில் போட்டிருக்காங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன். இந்த கிளிப்பும் இதுக்கு அடுத்து பார்க்க போகிற கிளிப்பும் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டோட பாட்டியோட வீட்டில் எடுத்தது தான். இந்த கீரி பட்டா இன்னும் கூவவே இல்லை, 4.5 கிலோ இருக்குது. கீரி பட்டாவும் இப்போ பார்க்குற 2 பட்டாவும் இங்கே வேறு கட்டுத்தரையிலேருந்து எடுத்தது. இதுதான் இவங்க யூஸ் பண்ணுற ப்ரீடர் சேவல். இதை முன்னாடியே கட்டி போட்ட மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ ரிங் செட்டப்பில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிங் செட்டப்பில் போட்டு ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுற கலரில் சண்டையில் நல்லா குவாலிட்டியாக பார்த்து சிக்ஸை இறக்கலாம். மற்ற கோழிங்களோட எதுவும் மிக்ஸ் ஆகாது. இது பார்த்திங்கன்னா வேறு கட்டுத்தரையிலேருந்து எடுத்து ஒரு டை பிளாக் சேவல். லைட்டாக தூக்குவாலில் வந்திருக்கு. நீங்கள் சேவல் பார்த்து வாங்கும்போது இந்த தூக்குவால் வெடிவால் அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறக்கு அவ்வளோக்கா அட்ராக்டிவாக இருக்காது. இந்த பட்டா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டி போட்டுறதை பார்த்துருப்பீங்க. இதுதான் இப்போ ரிங் செட்டப்பில் இருக்குது. இந்த சேவல் மற்றவங்கக்கிட்ட நல்லா பழகும். அதாவது கையில் எடுத்தாவே கூவ ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு கட்டுத்தரையிலேருந்து எடுத்த மயில் சேவல். இதுவுமே ஒரு 4.5லேருந்து 5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேவல் பார்த்திங்கன்னா பெருவியன் லைனில் வேறு கட்டுத்தரையிலேருந்து எடுத்தது. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த ஃபுல் செட்டப்பையும் நான் ஒரே கிளிப்பில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கீரி பட்டாவை எடுத்த கட்டுத்தரையில் இதுதான் இருக்கிறதுல சின்ன கோழின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மற்ற கோழியெல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். 6 கிலோவுக்கு மேலே இருக்கிற சேவல்களை இப்போ பெருசாக பார்க்க முடியறதில்ல. ஏன்னா இப்போ கோழி கட்டுறவங்க எல்லோரும் அட்வான்ஸில் பறக்கிற ஹை ஃப்ளையர்ஸ் தான் இன்னும் அதிகமாக விரும்புகிறாங்க. இதெல்லாம் மறுபடியும் என் ஃப்ரெண்டு வீட்டில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான். இப்போ இந்த பட்டாக்களை எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்டிருக்கிற பட்டா எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்ததும் அதை மறுபடியும் சந்தையில் போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற பட்டா ஏதாவது வாங்கணுன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு 1000 ரூபாவும் அதுக்கு மேலே 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கோழிங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக கொடுத்தவே நீங்கள் நிறையா டிசீசஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் வந்ததுக்கப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். எதெல்லாம் கொடுக்குறீங்களோ இல்லையோ கம்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அரிசி எல்லாம் அளவாக கொடுங்க, ரொம்ப கொடுக்க வேணாம். கொழுப்பு அதிகமாக கட்டியிருக்கிற விடைங்களுக்கெல்லாம் நீங்கள் நெல் கொடுக்கலாம். முட்டை போட போகிற விடைக்கு மக்காச்சோளம் அதிகமாக கொடுக்க வேணாம். அது கொடுத்ததுக்கப்புறம் முட்டையோட ஓடு ரொம்ப ஹார்ட் ஆகிறதால குஞ்சு வெளியில் வரதுக்கு கஷ்டப்படும்னு சொல்லுவாங்க. பச்சை பயிறு, கீரை மாதிரியான ஃபுட் ஐட்டம் எல்லாம் மழை காலத்தில் அதிகமாக கொடுக்க வேணாம். இங்கே இருக்கிற விடைங்க குஞ்சுங்கெல்லாம் ஆட்டுக்கு போட்டிருக்கிற ஷெட்டுக்கு அடியில் தான் மோஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது இவங்ககிட்ட இருக்கிற சிக்ஸை எல்லாம் பார்க்கலாம். டே ஓல்டு சிக்ஸை இவங்க ஒரு பீஸ் 100 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. மந்த் ஓல்டுனா ஒரு பீஸ் 250 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜ், அதாவது 3 மந்த் 4 மந்த் எல்லாம் வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். புதுசாக ஹேட்ச் ஆகிற சிக்ஸை நீங்கள் கம்பை மட்டும் போட்டு வளர்த்தலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கம்பெனி ஃபீடு கொஞ்சமாவது கொடுக்கணும். அதில் ப்ரீ ஸ்டார்டர்னு தனித்தனியாக வரும். உங்களை சிக்ஸு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கிற சில்கி சிக்ஸ். இப்போ பார்க்குற இந்த சிக்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் ஹேட்ச் ஆகிருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற சைஸ் தான். இதெல்லாம் மிக்ஸ் ஆகாத பியூரான குவாலிட்டியில் இருக்கிற சில்கி தான். சில்கி சிக்ஸ் எல்லாம் இந்த சைஸ் வந்ததும் ஒரு பேர் 1100 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு அடுத்தது நான் இதோட பேரண்ட் ஸ்டாக் காமிக்கிறேன். அதோட குவாலிட்டியை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுக்கும் கம்பெனி ஃபீடு தான் கொடுக்குறாங்க. ஃபீடு எவ்வளோ ஆக்டிவ் எடுக்குதுன்னு பாருங்கள். இதில் விடைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரூடிங் பண்ணும். இது பார்த்திங்கன்னா சில்கி சேவல். சில்கிக்கு எல்லாமே முடி என்னத்தான் வெள்ளை கலரில் புசு புசுன்னு இருந்தாலும் ஸ்கின் கருப்பு கலரில் தான் இருக்கும். இந்த பெருவிட சேவல் இவங்க கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இன்னொரு ப்ரீடர். இதை நான் அப்புறம் காமிக்கிறேன். இந்த வாரத்தில் இன்னொரு சில்கி விட ப்ரூடிங் பண்ணிட்டுருக்கு பாருங்கள். சில்கியோட பேரண்டிங்கை காமிக்கிறதுக்கு இந்த ஒரு கிளிப்பு போதும். அதில் பெருசாக தெரிகிற முட்டை கோழி முட்டையே கிடையாது. ஆனாலும் அது அடப்படுக்குது பாருங்கள். அது என்ன முட்டைன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பியூரான சில்கிக்கு எல்லாமே காது ப்ளூ கலரில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற இன்க்யூபேட்டர். நான் போயிருந்தப்போ ஒரே ஒரு சில்கி சிக்கு மட்டும் ஹேட்ச் ஆகிருந்தது. அதுதான் கையில் எடுத்து பார்த்துருந்தேன். இதுக்கு அடுத்தது இவங்ககிட்ட இருக்கிற வாத்தெல்லாம் பார்க்கலாம். இதில் மொத்தம் 13 வாத்து இருக்குது. 4 மணிலா வாத்து, 3 ரன்னர் வாத்து, 4 பெக்கின், அப்புறம் 2 கூஸ் வாத்து இருக்குது. மோஸ்ட்டாக எல்லா வெரைட்டிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இதுவும் பழைய வீடியோ தான். இப்போ இந்த வாத்தெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கடைசியில் காமிக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வாத்தையெல்லாம் கட்டுத்தரையிலேருந்து கிணத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு குச்சியை எடுத்து வாத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாலே அதெல்லாம் கரெக்டாக போயிடுது. கட்டுத்தரையிலேருந்து கிணத்துக்கு ஒரு 200 மீட்ரு தூரம் இருக்கும். ஒரு வழியாக கிணத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டோம்.
கிணத்துல விட்டதும் எல்லா வாத்தும் நல்லா குளிச்சிட்டு இருந்தது. இதில் ஒரு கூஸ் வாத்து மட்டும் மற்ற வாத்தோட ரெக்கையெல்லாம் பிச்சிட்டே இருந்தது. வாத்தையெல்லாம் கிணத்துல விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாழை இலையை பிச்சு போட்டோம். அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல, ஒரே விளையாட்டாக தான் போயிட்டு இருந்தது. இந்த இன்னொரு ப்ரீடர் சேவலை நான் முன்னாடி சில்கியோடய காமிச்சிருப்பேன். அதையும் நீச்சலுக்கு போடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், கோழியை வாத்து மாதிரி ஃப்ரீயாக விட முடியாது. அதை நீச்சலுக்கு விடும்போது கண்டிப்பாக யாராவது கூட இருக்கணும். எல்லா வாத்தும் குளித்ததுக்கப்புறம் எல்லாம் ஓரமாக போய் உட்காந்துச்சு. கூஸ் மற்ற வாத்தோட ரெக்கையை பிச்சுட்டு இருந்தனால அதை மட்டும் தனியாக பிடிச்சி வெளியில் விட்டுட்டோம். அதை வெளியில் விட்டுட்டு மற்ற வாத்தை பார்த்துட்டு இருந்த கேப்பில் அது எங்கேயோ ஓடிருச்சு. நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டே இருந்தோம், அது எங்கேயும் பார்க்க முடியல. கடைசியில் பார்த்தா அது தனியாக ஓடி ஓடி கட்டுத்தரைக்கே திருப்பி போச்சு. சரின்னு சொல்லிட்டு மற்ற வாத்தையும் கட்டுத்தரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். எல்லாமே எப்படி ஒரே கூட்டமாக ஓடி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நடுவில் ஒரு வாத்து மட்டும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு. அதை மட்டும் கையில் தூக்கி கொண்டு வந்துட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் திருப்பி கட்டுத்தரைக்கே கொண்டு வந்துட்டோம். வாத்து சந்தோஷமாக வைக்கணுன்னா கண்டிப்பாக தண்ணி தேவை. உங்களுக்கு கிணறு, வாய்க்கால் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டப்லையாச்சும் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். கிணத்துக்கு கொண்டு போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுப்போ நல்லா குடிச்சிது. 1.5 மாதத்துக்கு அப்புறம் இந்த தடவை போனப்போ எல்லா வாத்தும் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. வாத்துங்களை பொறுத்த வரைக்கும் எது போட்டாலும் சாப்பிட்டே இருக்கிறனால ஈஸியாக வளர்த்திடலாம். இந்த கிளிப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நாங்கள் கொஞ்சம் புல்லை பறிச்சுட்டு வந்து போட்டப்போ எல்லா கூஸும் சாப்பிடுது. அதோட மற்ற கோழி, வான்கோழி எல்லாமே சேர்ந்து சாப்பிடுது. இங்கே வான்கோழி எல்லாத்தையும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினாங்க. வான்கோழியில் பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ப்ரான்ஸ்னு 3 கலர் இருக்கும். இவங்க 3யுமே வச்சுருக்காங்க. இந்த கிளிப்பில் வேறு செடி பிடிச்சிட்டு வந்து போட்டப்போ அதுவும் எல்லாமே சாப்பிடுது பாருங்கள். இந்த வான்கோழி, கினி கோழி, கூசு வாத்து எல்லாமே வீட்டுக்கு ஒரு அலாரம் மாதிரி புதுசாக யார் வந்தாலும் கத்திகிட்டே இருக்கும். வான்கோழியையும் மோஸ்ட்டாக ஈஸியாகவே வளர்த்திடலாம். இந்த கிளிப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், வேஸ்ட்டான பப்பாயா போட்டால் எல்லாம் நல்லா சாப்பிடுது. மற்ற போல்ட்ரி அளவுக்கு டிமாண்ட் இல்லைனாலும் ஃபெஸ்டிவல் டைம் அப்போ வான்கோழிக்கு ஒரு அளவுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இவங்க வீட்லேயும் இவங்களோட பாட்டி வீட்லேயும் அங்கங்கே ஹனிபி ஹைவ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு அதில் குயின் பீ விட்டு அதில் ஹனி வர வர நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நாங்கள் வீடியோ எடுக்கும் போது அளவுக்கு நிறையாவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வளர்த்துற நாய் பைரவ். இது நாட்டு நாயில் கன்னி ப்ரீடு. இது இவங்க ஒரு 5 வருஷமாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா டெய்லியும் தயிர் சாதம் வைக்கிறாங்க. அதோடு சேர்த்து வாரத்தில் 4 நாள் முட்டையும் 2 நாள் சிக்கனும் கொடுப்பாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வளர்த்துற ஃப்ளவர் ஹார்ன். அந்த லைட்டிங் கடியில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இதையும் வீடியோ எடுத்துட்டேன். இதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ட்ரைட் ஷ்ரிம்பும் பெல்லட்ஸும் கொடுக்குறாங்க. இது வாங்கிட்டு ஒரு 6 மாதம் இருக்கும். இதுக்கு ஃபுட்டு, வாட்டர் குவாலிட்டி அண்ட் லைட்டிங் மெயின்டைன் பண்ணாவே கலரும் ஹம்பும் நல்லா பாப்பப் ஆகும். இவங்க கார்ன் சைலேஜும் சேல்ஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு கிலோ 8 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு மூட்டையில் 50 கிலோ இருக்கும். இது மோஸ்ட்டாக எல்லா அனிமல்ஸும் நல்லாவே சாப்பிடுது. இந்த கிளிப்பில் பார்த்தா தெரியும், வாத்தெல்லாம் நல்லா சாப்பிடுது. ஓவராலாக இவங்களோட கட்டுத்தரையை ஒரே கிளிப்பில் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃபுல் செட்டப்பும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மொத்த ஃபார்மும் அது 25 சென்ட்டுக்குள்ளார தான் வரும். அந்த ஸ்பேஸ்லேயே எங்கள் ஆடு, மாடு, கோழி, வாத்து எல்லாத்தையுமே வளர்த்துறாங்க. இந்த வீடியோவில் சேலுக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே டெலிவரி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா பஸ்ஸில் வச்சு விட்ருவாங்க. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஏதாச்சும் வேணுங்கிறவங்க இவங்களோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.